ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏஎம் ஆர்ட்ஸ் அண்ட் கியூப்ஸ். இன்றைக்கி நம்ம கியூப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் பேரமிக்ஸ் கியூப் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம அதோட கொஞ்சம் கஷ்டமான 2x2 கியூப் பற்றி பார்க்க போகிறோம். இதை வந்து சாதா ரூபிக்ஸ் கியூப் கூட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸி தான். அது வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதை ரேண்டமாக ஷஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ ஷஃபில் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு கலரை தேர்ந்தெடுக்கணும். ஒயிட். இப்போ அதுக்கு ரெண்டு சைடில் இருக்க ஏதோ ஒரு கலர் ப்ளூ. ஒயிட் ப்ளூ எங்கே இருக்குதுன்னு தெரியணும். ஒயிட் ப்ளூ சேர்ந்த பீஸ் இதோ இருக்குது. அதை அப்படியே பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துடணும். அது ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்தோடனே அது சேர வேண்டிய இடத்துக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். ப்ளூ அந்த ப்ளூ எந்த சைடு இருக்கோ சேர வேண்டிய பீஸோட ப்ளூ ஒரே மாரியே இருக்கணும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இங்கே தான் இந்த பீஸ் இங்கே வரணும். ஆப்போசிட்டு திருப்பிட்டு கீழே இறக்கிட்டு சேர்த்துட்டு மேலே தூக்கணும். இப்போ இங்கே ஆரஞ்சு பீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஆரஞ்சு ஒயிட் கலர் வந்தது. இதோ இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு பீஸ் இந்த மாதிரி கீழே இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இப்படி ஒரு தடவை செஞ்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்துடும். கீழே இறக்கிட்டு ஒரு தடவை திருப்பணும். அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு சேர வேண்டிய இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சிடணும். ஆப்போசிட்டு திருப்பிட்டு கீழே இறக்கிட்டு சேர்த்துட்டு தூக்கிடணும். திரும்ப இந்த கலர் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்துக்கணும். இந்த கலர் இந்தமாரி மேட்சிங்காக வர மாரி ஒயிட் ஸ்ட்ரெயிட்டாக வர மாரி எடுத்துக்கணும். ஆப்போசிட்டு திருப்பிட்டு கீழே இறக்கிட்டு சேர்த்துட்டு கீழே இறக்கணும். அவ்வளோ சிம்பிளாக ஒரு லேயர் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து ஒயிட்டுக்கு ஆப்போசிட் கலர் எல்லோ கலரில் வந்து மிச்சம் இருக்க ரெண்டு பீஸ் அப்படியே ஏதோ ஒரு பீஸ் எடுத்துகிட்டு சேர்ற மாதிரி வச்சுக்கணும். ஏதோ ஒரு பீஸ் சேர்ந்த பீஸை லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலாவை அப்படியே போடுங்க. இந்த ஃபார்முலா வேணால் நீங்கள் பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டு மேலே ரைட் சைட், லெஃப்ட் மேலே லெஃப்ட் சைட், ரைட்டு கீழே ரைட் சைட், லெஃப்ட்டு கீழே. இப்போ திரும்ப நம்ம வச்சிருந்த கலரை அப்படியே திரும்ப ஜாயின் பண்ணிவிட்டு ஏதாவது சேர்ந்துக்குதான்னு பார்ப்போம். அந்தந்த பீஸ் அந்தந்த இடத்துக்கு வந்துக்குதான்னு பார்க்கணும். ஒரு பீஸ் எல்லாம் திரும்ப அது செய்யணும். பழையபடி எடுத்துன்னு வந்துட்டோன்னு சில நேரத்தில் ரெண்டு பீஸு சேர்ந்துடும். சப்போஸ் ரெண்டு பீஸ் சேர்ந்துட்டா இந்த ஃபார்முலா போடுங்க. ரெண்டு பீஸும் அந்தந்த இடத்துக்கு போயிடுச்சுன்னா இந்த ஃபார்முலா. சப்போஸ் இந்த பீஸ் இங்கே இருந்துச்சுன்னா வேறு ஒரு ஃபார்முலா சொல்கிறேன். இப்போ அந்தந்த இடத்துல இருக்கும்போது அது இப்படி ரொட்டேட் ஆகணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா. இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டு மேலே லெஃப்ட் சைட், ரைட்டு கீழே ரைட் மேலே லெஃப்ட் சைட், ரைட்டு கீழே ரைட் சைடு. அதே மாதிரி செய்யணும். திரும்ப ரைட்டு மேலே லெஃப்ட் சைட், ரைட்டு கீழே ரைட் சைட். ஒரு தடவை கீழே இருக்கும்போது இந்த எல்லோ கலர் இங்கே வருதான்னு பார்க்கணும். திரும்ப ரைட்டு மேலே ரைட் சைட். அதை எப்படி செய்யணும். ஒரு தடவை கீழே இருக்கும்போது சேர்ந்தான்னு பார்த்துக்கணும். திரும்ப லெஃப்ட் சைட் திருப்பிக்கணும். இப்போ இந்த கலர் எடுத்துக்கணும். இந்த கலர் இங்கே வரணும். அவ்வளோதான், கியூப் சால்வ் பண்ணியாச்சு. சப்போஸ் நான் சொன்ன ஃபார்முலா வந்து சப்போஸ் இந்த பீஸ் இங்கே மாறி இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா சொன்னேன். அந்த ஃபார்முலா இப்போ சால்வ் பண்ண போகிறேன். இந்த பீஸ் இங்கே மாறி போகிறதுக்கு என்ன ஃபார்முலானா, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஃபேஸ் இருக்கும். அதில் இந்த மாதிரி நான் வச்சுருக்க மாதிரி ஃபேஸ் வச்சுக்கோங்க. ரெண்டு கலர் மாறி இருந்துச்சுன்னா சேராத கலரை மேலே வச்சுக்கோங்க. ரைட்டு கீழே கிளாக் வைஸ், ரைட்டு மேலே ஆன்டி கிளாக் வைஸ். நெக்ஸ்ட்டு ரைட்டு மேலே லெஃப்ட், ரைட்டு கீழே ஒரு லெஃப்ட். திரும்ப ரைட்டு மேலே லெஃப்ட், ரைட்டு கீழே. சால்வ் ஆகிடும். சப்போஸ் சில நேரத்தில் வேறு ஒரு ஃபார்முலா, அது எப்படி நான் சொல்கிறேங்க.
சப்போஸ் சம்டைம்ஸ் இந்த மாதிரி சேர்ந்துட்டு இந்த மாதிரி ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா ரைட் மேலே லெஃப்ட் சைடு ரைட்டு கீழே ரைட் சைடு ஒரு ஃபார்முலா சொன்னேன் அதுமாரி பண்ணால் சேர்ந்துடும். சப்போஸ் இதில் 2 சேர்ந்துக்குது, மூணு சேராமல் இருந்து 1 சேர்ந்து இருந்துச்சுன்னா அதேமாரி இப்போ சப்போஸ் இதுவும் 3மே சேராமல் அதே இடத்துல இருந்துச்சுன்னா இதே ஃபார்முலா ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்து ரைட் மேலே லெஃப்ட் சைடு ரைட்டு கீழே ரைட் சைடு அது மாதிரி செஞ்சுட்டு ஒரு தடவை கீழே இருக்கும்போது சேர்ந்து பார்க்கணும். திரும்ப அப்படியே திருப்பிக்கணும். ரைட்டு மேலே லெஃப்ட் சைடு ரைட்டு கீழே ரைட் சைடு ரைட்டு மேலே லெஃப்ட் சைடு ரைட்டு கீழே ரைட் சைடு ரைட்டு மேலே லெஃப்ட் சைடு ரைட்டு கீழே ரைட் சைடு ரைட்டு மேலே லெஃப்ட் சைடு ரைட்டு கீழே லெஃப்ட் சைடு ஒரு தடவை கீழே இருக்கும்போது பார்க்கணும் சேர்ந்துச்சு. திரும்ப அது மாதிரி திருப்பிக்கணும். இந்த பீஸ் ஒரு ரைட்டு மேலே லெஃப்ட் சைடு ரைட்டு கீழே ரைட் சைடு சேரல, திரும்ப ரைட்டு மேலே லெஃப்ட் சைடு ரைட்டு கீழே ரைட் சைடு சேர்ந்துடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.